இருந்து விடுந்ததுல இருந்து செல்ல பாக்குறது, டிவியை பாக்குறது, டிவியை பாக்குறது, செல்ல பாக்குறது, இப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தா கண்ணு கெட்டு போயிருமே. அப்பதா என்ன இவ பார்க்க விட மாட்டேங்கிறது. தப்பு மாதிரி மட்டும்தான் பார்த்துக்கிட்டே இருக்கு. எனக்கு சோட்டா பீம் பார்க்கணும். இங்க பாருடா தருணே, டிவியை பார்த்து பார்த்து டயர்ட் ஆகி உன் அக்கா கறி தூங்கிடுவா. அப்ப போய் நீ டிவி பாரு. அப்பதா பூ மாதிரி தூங்குற மாதிரிலாம் இல்ல புதா. புது புது பாட்டா போட்டு கேட்டுக்கிட்டே இருக்கு. அப்பதா நான் காலையில இருந்து ஒரு பொம்மை படம் கூட பார்க்கல புதா. சரியா? சரி, அழுக கூடாது. அப்பா வரவும் பூ மாதிரியே மாட்டி கொடுப்பான். அழுகாதையா? நான் இப்பயே பொம்மை படம் பார்க்கணும். ஒண்ணுக்கு ஒண்ணு சலிச்சது கிடையாது. அவ கொஞ்ச நேரம் டிவியை பார்த்தா உனக்கு கொஞ்ச நேரம் கொடுக்க போறா. அதுக்கு மூசு மூசு மூசுன்னு அழுதுகிட்டு கிடந்தா. ஆளுகளையும் புள்ளைகளையும் பாரு. அப்பதா சொன்ன கேக்குதுகளா? பொழுதோடு டிவியையும் செல்லையும் பார்த்துக்கிட்டே கிடக்குக. செத்த வெளியில போய் ஆடி ஓடி விளையாண்டாத்தானே புள்ளைங்க சுறுசுறுப்பா இருக்கும். ஆத்தா கறியில சரியில்லை. அரட்டி உரட்டி அந்த வேலையை பாரு, இந்த வேலையை பாரு, அதை செய்ய இதை செய்யணும்னு வேலையாவனு. உங்க ஆத்தா காரி அவ போக்குக்கு போய்கிட்டு திரியிறா. புள்ளைங்க அது போக்குக்கு போய்கிட்டு திரியுதுக. குடும்ப வேலைங்கிறோம். பாப்புதா வாங்கிட்டு போய் சொல்லலாம்னு வந்தேன் பாரு. எங்க அம்மாட்டையும் சொல்லிருக்கலாம். அரக்கா அப்படி உலக்கு மாதிரி இருந்துகிட்டு என்ன பேச்சு பேசிட்டு போகுது? அந்த காலத்துல எல்லாம் 8 புள்ள 10 புள்ள பெத்து ஆளாக்கி வளர்த்து விட்டான். ஆனா இந்த காலத்துல 2 புள்ளைய வச்சு மேய்க்க முடியலையே. அப்படியே ஆத்தா குணம் கோபம் பொத்துக்கிட்டுல வருது. என்னம்மா என்னாச்சு? காலையிலேயே ஏன் சத்தம் போட்டுக்கிட்டு கிடக்கீங்க? ஆடா பாண்டி, என்ன புள்ளையில பெத்து வளர்த்து வச்சிருக்கீங்க? ஒண்ணுக்கு ஒண்ணு சலிச்சது கிடையாது. நாம என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்குது புள்ளைங்க. ஒரு தண்ணி அள்ளிட்டான்னு சொன்னா தண்ணி அள்ளி தர மாட்டேங்குதுங்க. கடை தண்டிக்கு போக மாட்டேங்குதுங்க. என்ன புள்ளைகளை போ. எந்த நேரம் பார்த்தாலும் செல்லு பாக்குதுங்க, இல்ல டிவி பாக்குதுங்க. நீனும் ஒரு வார்த்தை என்ன ஏதுன்னு கண்டிக்க மாட்டே. ஏம்மா பொழுதோட ஸ்கூலுக்கு போயிட்டு வருதுகம்மா. வந்த உடனே 6 மணிக்கு திரும்பியும் டியூஷனுக்கு போயிருதுக. அப்புறம் வந்து சாப்பிட்டுட்டு தூங்கிருதுக. இந்த மாதிரி லீவு நாள்ல தானே டிவி பார்க்க முடியும். பார்த்துட்டு போகட்டும், விடுங்கம்மா. நீ இம்புட்டு செல்லம் கொடுக்க கண்டதே புள்ளைங்க இப்படி ஆடுதுங்க. புள்ளைகளுக்கு கண்டிஷன் போட்டு வளர்க்கணும்டா. என் மக விஜயா 5வது படிக்கும் போதே எனக்கு சோறு குழம்பு எல்லாம் ஆக்கி வச்சிடுதே ஸ்கூலுக்கே போவா. உன் மகளுக்கு 13 வயசு ஆச்சு. ஒரு சுடுதண்ணி வைக்க தெரியல. எல்லாம் உன் பொண்டாட்டியே சொல்லணும்டா. வீட்டுல இருக்கிறப்ப அந்த வேலையை பாரு, இந்த வேலையை பாருன்னு அரட்டி உருட்டி வேலையை வாங்கணும். அதை விட்டுப்புட்டு இப்படி செல்லம் கொடுத்தா? சரி சரி விடுங்கம்மா, சின்ன பிள்ளைங்க தானே, போக போக சரியாயிருமா. என் மக பூமாரி அப்படியா அவ அத்தை மாறி உடனே வேலையெல்லாம் கத்துக்குருவாமா. ஆமாமா பாண்டி, பூமாரி அவ அத்தைக்காரி மாதிரி தானே சேட்டை பண்ணிக்கிட்டு திரியிறா. அப்பா வாமா பூமாரி, இப்பதாம உன்னை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். ஏட்டி பூமாரி, இவ்வளவு நேரம் டிவி தான் பார்த்துக்கிட்டு இருந்தியா? நீ ரிமோட்டையும் தரல, பொம்மை படமும் வைக்கலன்னு சொல்லிட்டு தருண பையன் இங்க அழுதுகிட்டு கிடந்தியா? அப்பத்தா அவனும் தான் டிவி பார்த்துக்கிட்டே இருந்தான். ஆனா பொம்மை படமா வைக்க சொல்றான் புத்தா. போட்டதையே போட்டுக்கிட்டு இருக்காங்க. அத போய் பார்க்க முடியும்? ஆமா பூமாரி, சாப்பிட்டியா? இல்லப்பா, இனிமே தான்ப்பா சாப்பிடணும். ஆமாக்கா, வீட்டுல இருக்கும்போது நேரத்தோட சாப்பிட வேண்டியதானே. ஸ்கூலுக்கு போகும்போதுதான் அரக்க பறக்க சாப்பிட்டுட்டு ஓடுறீங்க. அப்பா அம்மா இப்ப தான்ப்பா சமைக்கவே செய்யறாங்க. எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம்ப்பா. சரி மக்கா. ஏங்க சாப்பாடுலாம் ரெடி ஆயிருச்சுங்க, வாங்க சாப்பிடலாம். யாரா நீ லீவு டயத்துலயாவது சீக்கிரமா சமைச்சு கொடுக்க வேண்டியதானே பிள்ளைகளுக்கு? பசியில இருக்கும்ல. அங்கங்க வீட்டு வேலை பார்த்துட்டு சமைக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகி போச்சு. அப்பா அம்மா எப்ப பார்த்தாலும் மீன் பொரிச்சு மீன் குழம்பே வச்சுக்கிட்டே இருக்காங்கப்பா. எனக்கு சிக்கன் கிரேவி வேணும்ப்பா. சிக்கன் 65லாம் வேணும். அம்மா செஞ்சே தர மாட்டாங்கப்பா. ஓ அப்படியாம்மா, சிக்கன் வாங்கினா அப்பதான் சாப்பிட மாட்டாங்கல்லம்மா, அதான் வாங்கல. அப்பா அப்பதான் தானே சாப்பிட மாட்டாங்க. நாங்க சாப்பிடுவோம்ப்பா. வாங்கிட்டாங்கப்பா ப்ளீஸ்ப்பா. சரிம்மா. ஏட்டி பூமாரி, தருண பையல ஏண்டி அடிச்ச? அடுப்படியில வந்து ஒரே அழுகையா அழுகுறான்.